வலிக்கணும்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ம். வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ம். என்னென்னா, நேற்றுலாம் எங்கள் ஊரில் கரண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரியே இருந்துச்சு. மழையும் நல்லா வந்துதான், சரி இதுவாக இல்லை, மழை லேசாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல்லாக கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல, ரொம்ப சிரமப்பட்டோம். மழை சரியான மழையா? மழை மழையெல்லாம் சரியான மழை இல்லை, கொஞ்சம் தான் மழை. ஆனால் இடி மின்னல் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் இன்வெர்டர் வச்சுக்கலையா? இன்வெர்டரில் இது பேட்ரி மாற்றாமல் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு செலவாகுன்ட்டு அது மாற்றாமல் போட்டு வச்சுருக்கோம். இது இருக்குது பேட்ரி, எக்ஸைடு இது வாங்கினது புதுசு இருக்கு கிடக்குது. ஆனால் பேட்ரி மாற்றாமல் இருக்குது. யூபிஎஸ் வாங்கியிருக்கு, பேட்ரி வாங்கியிருக்கு, பேட்ரி மாற்றாமல். சரி, நாங்கள் இந்த 500 ரூபா பல்பு லைட் எரியுது பாருங்க, அந்த பல்பு வாங்கி போட்டிருக்கோம். அதுலேயே கரண்ட் நல்லா, அது லைட்டு கரண்ட் போச்சுன்னா அது எரிஞ்சிடும், சார்ஜ் லைட்டு. அதனால இன்வெர்டர் அவ்வளோ தூரம் கருதல, அதனால அப்படியே போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெர்டர்னா எல்லா ரூமுக்கும் வரும்? இன்வெர்டர்னா எல்லா ரூமுக்கும் வரும். இதுன்னா அந்த நம்ம ஹாலில் மட்டும் போட்டோம்னா ஹாலுக்கு மட்டும்தான் லைட் எரியும். அப்புறம் வலிக்கணும் மம்மி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு காலையில் தண்ணியும் வரல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தண்ணி பைப்லேயும் வரல, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எப்படியும் சமாளிச்சாச்சு. காலையில் நான் வந்து காலையில் இவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். தோசை ஊற்றி சட்னி வைக்கல, பொடியை வச்சு கொடுத்து விட்டேன். இன்னைக்கு சட்னி அரைக்கலாம், கரண்ட் இல்லை, மிக்சி இல்லை, கரண்ட் இல்லை, அதனால மிக்சியில் அரைக்க முடியாதுன்ட்டு பொடி, இட்லி பொடி நேற்று தான் அடித்தேன் ஃப்ரெஷ்ஷாக. அந்த பொடியை வச்சு எண்ணெயை ஊற்றி குழப்பி கொடுத்து விட்டேன். அப்புறம் நான் வந்து கேப்ப ரொட்டி சுட்டு சாப்பிட்டேன். மாவு இருந்துச்சு, இருந்தாலும் வேண்டான்ட்டு கேப்ப மாவை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தோசைக்கல்ல வச்சு தட்டி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபுல்ஃபீலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு புலவு சாதம் மாதிரி தேங்காய் பால் ஊற்றி புலவு சாதம் செஞ்சேன், அதை சாப்பிட்டோம். அதுவும் முட்டை தொக்கு மாதிரி, முட்டை தொக்கு அதுவும். அப்புறம் இப்போ காய் நேரத்துக்கு உட்காந்துட்டேன். சாயந்தரம் தண்ணி வந்துச்சு, அதில் 2 குடம் பிடிச்சேன். செடிக்கெல்லாம் தண்ணி? செடிக்கெல்லாம் ஏன் தண்ணி? நேரத்தே மழை வந்துச்சு, எதுக்கு ஊற்றுறோம்? சில இடத்துல மழை வந்தாலும் ஊற்றுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. என்ன அதில் இவ்வளோ நாள் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன், அதில் என்ன 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே பறிச்சிருக்க மாட்டேன். அதுவும் முத்தெல்லாம் நல்லாவே இல்லை கத்திரிக்காய், சும்மா. பூச்செடி வேணா வைக்கலாம், அது வேணா பூ பறித்து நம்ம சாமிக்கு கட்டி போடலாம். மல்லிகைப்பூ செடியெல்லாம் நிறைய வரிசையாக வச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் நிறைய பூக்கும். பூத்தா நம்ம வந்து இதுங்களா காய்ச்செடி வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு, வெண்டிக்காய் அதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா 1-2 தான். ஆமாம், 1-2 காய்க்கிறதுக்கு இதுவுங்க அப்படியே இருக்கு. உங்களுக்கு வசதி தெரியாது, நீங்கள் தானே சொன்னீங்க கொத்து கொத்தாக காய்க்கும்னு. எனக்கு தெரியாது இதெல்லாம். இந்த விவசாயம் போட்டு வரிசையாக ஒரு ரோ நிறைய அப்படி போட்டு நடுறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா அவங்க தண்ணியும் ரோ நெட்டுக்கு அப்படி விட்டு வச்சிருவாங்க. அதுவும் இது மாதிரி அப்படியே பாசன தண்ணி மாதிரி அப்படி இதுன்னுக்கிட்டே இருக்கணும் இருக்கு தண்ணி எந்த நேரமும். இது நம்ம ஊற்றிட்டு மறுக வந்துட்டோம்னா அது தண்ணி இஞ்சி தண்ணி இல்லாமல் மாதிரி தான் இருக்கு. விவசாயம் பண்ணுறவங்கலாம் அப்படி இது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொட்டு சொட்டா எந்த நேரமும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அப்போதான் எந்த சீடுமே நல்லா வரும். இது வேஸ்ட்டு, நம்ம பாடு விடுறதுலாம் வேஸ்ட்டு, விவசாயம் பண்ணுறதுலாம். மரங்கள் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி இருக்கவங்க மரங்கள் வச்சோம்னா அதுங்களுக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினோம்னாவே அதுக்கு வந்துடும். கண்ணு செடி இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் சரியா வர. மாங்காய் மரம்லாம் வைக்கலாம். மாமரம், பிளாமரம், தென்னை மரம்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கையிலே மணலை கொட்டி அதில் தண்ணி நல்லா ஊற்றி தான் வைக்கிறோம் வைக்கும்போதே.
அதனால அந்த மணல் வந்து தண்ணி எஞ்சிக்கும். அது தண்ணி சேமிச்சு வைக்கிறதுனால தென்னங்கண்ணெல்லாம் நல்லா வந்துடும். தண்ணியை தேக்கி வைக்கும் தன்மை இருக்கு. அந்த மணலை கொட்டுறோம்ல, மணல் 2 மூடை கொட்டுறோம், கொட்டி தானே வைக்கிறோம். ஆனா மற்ற செடிக்கெல்லாம் ஆத்து மணல் கொட்டிடுறோம் மம்மி. மற்ற செடிக்கெல்லாம் எங்கேயும் ஆத்தி மணல் கொட்டுறோம். அதான் ஏன் தென்னைக்கு மட்டும் கொட்டுறோம்? தென்னை வந்து கண்ணே 300 ரூபா 400 ரூபா தென்னஞ்சி மரமே. அது வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல, அந்த காசு செலவாயிடக்கூடாதுன்னு அப்படி ஒசத்திக்காது. இப்போ நார்மல் கண்ணே 100 ரூபா தானே விற்கிது இல்லையா? 50 ரூபா 100 ரூபா இல்லை, 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் தென்னங்கன்று கிடைக்காது. இல்லை, இது நார்மல் கண்ணு, மாங்காய் கண்ணு, இந்த கண்ணு அது அப்படித்தான் கிடைக்கிது. 50 ரூபா 100 ரூபா. ஏன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ தண்ணி தேவையில்லை. தென்னங்கண்ணுக்கு அடியில் அவ்வளோ தண்ணி தேவைப்படும். அதனால அப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா பீக்கிங்காய் நறுக்குனேன். பீக்கிங்காய் கூட்டு, பீக்கிங்காய் கூட்டணும், ஏதோ ஒன்று பண்ணலாம். பீக்கிங்காய், கத்திரிக்காய், இந்த குழம்பு அன்னைக்கு வச்சோம்ல அந்த மாதிரி குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நாளைக்கு. வலிக்கணும். இந்த வாரத்தில் 2 நாள் புலவு சாதம் போட்டிங்களே, எப்படி? ஆமாம், நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு புலவு சாதம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? சூப்பராக இருந்துச்சு. எத்தனை தேங்காய் பல்லே வேறுனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதுலேயே வேறனால தேங்காய் பல்லே வேறுனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். அப்போ சாதாரணமாக அரிசி வடிக்கிறதுலேயும் தேங்காய் பால் ஊற்றினா என்ன மம்மி? தெரியல, அது நானும் யோசித்தேன். ஆனால் இது ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி இருக்குண்ணே. நானும் தான் யோசித்தேன், நீ யோசிச்சதான் நானும் யோசித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சேனலில் யாரோட சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே ஹார்ட் டிவின்னு இதுன்னு ஒரு டாக்டர் போடுறாரு. எஸ்ஜே ஹார்ட். அவர் என்னமோ அவர் பேர் இங்கிலீஷில் தான் வருது, அந்த மாதிரி தான் வருது. நானும் அவர் பேர் பார்க்கணும். இதுக்கெல்லாம் அல்சருக்கெல்லாம் நல்ல மருந்து சொல்லுவார், நல்லா சொல்கிறாரு. சின்ன வயசு தான், சூப்பராக சொல்கிறாரு. நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட சேனல் தான் பார்த்தேன். இது மெடிக்கல் சம்மந்தம் போடுவார். மெடிக்கல் சம்மந்தமா? ஆமாம். அவருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்? அவருக்கெல்லாம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கையில பேசுவார் போல. இல்லை நிறைய அவருக்கெல்லாம். நல்லா சிகப்பா அழகா இருக்காரு. சிவப்பாக இருந்தாலே அழகுன்னு சொல்கிறேன். ஏன் மம்மி கருப்பாக இருந்தால் கருப்பாக அழகாக இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறேன்? ஆமாம், சிவப்பு அழகா இருந்தால் அழகுங்கிறோம். அதே தெரியல. அப்போ சிவப்பு தான் அழகா? சிவப்பு தான் அழகு. கருப்புலேயே திருத்தமாக இருக்கவங்க? கருப்புலேயே திருத்தமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதுவும் ஒரு அழகுதான். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறோம்ல, கருப்பாக இருப்பாங்க, திருத்தமாக இருப்பா அப்படின்னு தானே சொல்கிறோம். சிவப்பாக இருக்கவங்கள தான் சிவப்பாக அழகாக இருக்கும். அப்போ எல்லாமே சிவப்பு. அம்மு அரசன் சேனலில் அம்மு வந்து அந்த சின்ன வயசுல, இப்போ கொஞ்சம் அதுக்கு ஏஜ் ஆன மாதிரி இருக்கு. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. அப்போ அவங்க கல்யாண புதுசுல அப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. அளவா உடம்பு இதெல்லாம் அழகா திருத்தமா நல்லா இருக்கு. கருப்பு தான், திருத்தமா நல்லா இருக்கு. வலிக்கணும். இன்னைக்கு அந்த டாக்டர் சேனல்ல என்ன சொன்னார் அட்வைஸ்? அவர் நிறைய எல்லாத்துக்கும் காலையில எந்திரிச்சோன்னா 5 உணவு சாப்பிட சொன்னாரு. 5 உணவா? 5 அந்த சொல்றதுல 5ல் ஏதாவது ஒரு உணவு உடம்புக்கு நல்லதா. நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே தண்ணியை குடிச்சிட்டு நல்லதா எடுக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பப்பாளி பழம் சாப்பிடலாம்னாரு. சரி, காலையில. அது உங்களுக்கு வந்து எனர்ஜியா இருக்குமா பப்பாளி பழம் சாப்பிட்டா. 2வது வந்து என்ன சொன்னாரு? பப்பாளி பழம். 2வது வந்து என்னமோ சொன்னாரு. டீ சாப்பிட சொன்னாரா? டீ சாப்பிடவே சொல்ல, டீயை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. வெள்ளரிக்காயா? வெள்ளரிக்காயும் இல்லையே. வேற என்ன சொன்னாரு? வேற என்னமோ சொன்னாரு. அப்படி 5 இது காலையில சாப்பிடணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, இந்த என்ன தெரியுமா, இந்த ஃப்ரூட்ஸ் இந்த இதுல போனா நம்ம வாங்கிட்டு வரணும். சதன் மளிகையில பேரிச்சம்பழம், அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், அப்புறம் அந்த இது அது என்ன முத்திமினாவெல்லாம் வாங்குவாள்ல இது, அது என்னது, இந்த பழங்கள் பச்சை கலர்ல பழம், புள்ளி வச்ச பழம். இல்லை அது இல்லை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. பாதாம் பருப்பு, பிஸ்தா இல்லை பாதாம் பருப்பு,
அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படி 5 பருப்பு ஊற வச்சு அதை மிக்சியில் ஊற வச்சு இது கழுவி வச்சிடணும். கழுவி வச்சுட்டு அதை நான் மறுநாள் மிக்சியில் அடிச்சுட்டு அதை காலையில் குடித்தா நல்லதான். எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு வந்து இது எனர்ஜி இல்லாமல் போகாது. நமக்கு வந்து சாப்பிட்டாலும் எனர்ஜி இல்லாத மாதிரி போகுது இல்லை, அந்த மாதிரி போகாதான். இந்த மாதிரி காலை உணவு நம்ம இதுவா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து உடம்பு வந்து எனர்ஜி இல்லாம போகாதான். எவ்வளவு நேரத்துக்கு எனர்ஜியா இருக்கலாம்? அது நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குமா காலையில உள்ள உணவு நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம்னா. அப்ப மதியம் சாப்பிட வேண்டாமா? சாப்பிடணும். சாப்பிட்டாலுமே நமக்கு ஒவ்வொருக்கா நம்ம இடையில சாப்பிட்டாலுமே ஒரு பொண்ணு அதுல இதுல கேட்டிருக்கு கமெண்ட்ல 40 கிலோ தான் இருந்துச்சான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பச்சுக்கிட்டே இருக்குமா, பொண்ணா பையனான்னு தெரியல, பச்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப சாப்பிட்டு 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 இப்ப 80 கிலோ வந்துருச்சான். 80 கிலோ வெயிட் வந்துருச்சான். இப்படி பசிக்குதுன்னு சாப்பிட்டு வயசு 25-30 தான் போட்டிருக்கு. 80 கிலோ வெயிட் வந்துருச்சு. அதுக்குதான் அந்த மாதிரி பசிக்குதுங்கிறது இல்லாம நம்ம இந்த மாதிரி சத்துள்ளது சாப்பிட்டோம்னா பசிக்காது. புரியுதா உனக்கு? காலையில நம்ம சத்துள்ளது ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா பசிக்காது. சத்துள்ளதுன்னா இதெல்லாம் எடுத்துக்க கூடாது, மட்டன் அது இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி இது ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். பப்பாளி எடுத்துக்கலாமா? பப்பாளியும் நல்ல சத்தா. நம்ம வீட்டில் மரம் இருந்தால் அதோட அருமையே தெரியாதுல்ல மம்மி? ஆமாம். ஆனால் அல்சருக்கெல்லாம் ஒத்துக்காது இல்லை பப்பாளி? தெரியலை, அல்சருக்கு இல்லை சாப்பிட்டதில்ல. ஆனால் நல்லா பசியில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பழம் கூட முழுசா சாப்பிடலாம், அந்த மாதிரி திருப்தியாக இருக்கும். அது பழம் பெருசாக இருக்கனால பழம் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் மம்மி. கொய்யா கிளம்பி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி கேப்பாக இருந்தால் மம்போ ஒன்று தான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இது நல்ல பெரிய பழமா, ஒன்று சாப்பிட்டா திருப்தியாக இருக்கு. வலிக்கு மம்மி என்ன தேங்காய் தருக ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாம், இந்த புளிக்குழம்புக்கு வதக்குறதுக்கு கொஞ்சம் அரைச்சி விட்டுருக்கு. இப்போ என்ன டெய்லியுமே தேங்காய் தருகிறீங்க, தேங்காயிலே பண்ணுறீங்க? ஆமாம், தேங்காய் தருகி இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. தேங்காய் தருகிறது பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் செஞ்சு தானே ஆகணும். ஒரு நாள் தேங்காய் இல்லாமல் சமைக்கலாம்ல? தேங்காய் இல்லாமல் பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம்னா பிடிக்க மாட்டேங்குது. நாளைக்கு பருப்பு போட்டு இதுக்கு பச்சடி ஏதாவது வைக்க தேவையான கூட்டு. இது குழம்பு கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காயா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது எண்ணெயில நல்லா வறுத்து விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். சந்தையில வாங்கினதா? ஆமா, நல்ல காயா இருக்கல, அது அப்படி பண்ணி சாப்பிடுவோம், கெடுக்க கூடாது. ஆமா, நேற்று ரொம்ப சிரமப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவன் தூங்கிட்டேன், ஜன்னலை மட்டும் திறந்து விட்டு, ஜன்னல்ல கொசுவெல்லாம் அடிச்சிருக்கோம், அதனால பயப்படாம இவன் தூங்கிட்டேன். எனக்கு தான் தூக்கமே வரல, ரொம்ப சிரமமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 மணிக்கு மேலதான் தூங்கினேன். கரண்ட் இல்லைன்னா நான் தான் தூங்கவே மாட்டேன். ஏன் ஜன்னல் திறந்து விட்டு தூங்க வேண்டியதானே? அங்கிட்டும் இங்கிட்டும் உலாத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அந்த ஜன்னல்ல வர கத்தம் பத்தல. நீங்க ஜன்னலே திறக்கல, ஒத்த ஜன்னல் தான் திறந்தீங்க, ஒத்த ஜன்னல் திறக்கல. அதுக்கப்புறம் தான் 2:30 மணிக்கு 3 மணிக்கு தானே திறந்தோம். ஏசியே அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஏசியில நான் வாங்க வேண்டாம், அது ஆடம்பர செலவுன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி ஏசி இல்லாம தூங்க முடியாது, இருக்கு உடம்பு சரியில்லாம வந்துடும் போட்டுட்டு தான் போன வருஷம் ஏசி வாங்கணும். அப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்பதான் தெரியுது, வெயில் காலத்துல தான் தெரியுது. அது தெய்வமா வச்சு கும்பிடணும் போல இருக்கும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நைட்டு பாலில் ஊத்துற மாதிரியே நைட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கணும். இல்ல அந்த காலமெல்லாம் இல்லாம தானே இருந்தோம். ஆமா, எப்படியும் சமாளிச்சு தானே ஊட்டிக்கிட்டோம். இப்ப இல்லாம இருக்க முடியாது, யாருமே இல்லாம இருக்க முடியாது. குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்கிற சொல்லி வச்சுக்கிட்டு தான் அப்படிதான் இருக்குது இப்ப நிலைமை. நான் வேண்டாம், அதெல்லாம் ஆடம்பர செலவு வேண்டான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்பதான் அதெல்லாம் சரி, அதெல்லாம் அத்தியாவசிய பொருளாயிருச்சு. இப்போ எல்லா பொருளுமே அத்தியாவசியம். ஆமா,
எது எது மம்மி அன்றாடம்? கார் இருக்கணும், கார் இருக்கணும், வீடு வேணும், வீடு வேணும், அப்புறம் ஏசி வேணும், இது வேணும், யூபிஎஸ் வேணும், எல்லாமே வேணும். மிக்சிலாம் மிக்சியெல்லாம் அது எல்லாருமே வச்சிருக்கிறது தானே. மிக்சி கிரைண்டர்லாம் எல்லாருமே வச்சிருக்கிறது தானே. டிவி, வாஷிங் மிஷின் அத்தியாவசியம். இன்னும் விளக்குற இது இப்போ இனிமே எல்லாரும் வீட்டுக்கு அது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே வரப்போகுது. விளக்குற மிஷின் அதுவும் அத்தியாவசியமா வரப்போகுது. அது நல்லா கழுவுமா மம்மி? நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவுமா. இந்த வினோத் சங்கீதாவெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம ஒரு வாட்டி கழுவி போடணும் மேம்பாக்கா. ஆனா வாஷிங் மிஷின்ல நம்ம ஒரு வாட்டி துவைச்சு போடுறது இல்ல, அதுவே போடுறது இல்ல. இது நம்ம மேம்பாக்கா உள்ளதை லைட்டா கழுவிட்டு போடணும். அது நல்லா படிச்சுன்னு நல்லா சுத்தமா விளக்கி கொடுத்துரு. சுடுதண்ணி ஊற்றி கழுவி அடிச்சு கழுவி அவங்க அதுக்கப்புறம் அப்டேட் வர அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஆமா, இனிமே எல்லாருக்கும் அத்தியாவசியம். விளக்குறது எல்லாருக்கும், லேடிஸ்க்கும் கஷ்டமா தானே இருக்கு. ஆமா, விளக்குறது கூட்டுறது மம்மி. ஆமா, கூட்டுறதுக்கு தான் ரோபோ ஏதோ வந்துருச்சு. ஆமா, மிஷின் வந்துருச்சு. ஒரு இடத்துல விட்டோம்னா அது அந்த கார்னர்லாம் கூட்டிகிட்டு வந்து, எல்லா கார்னரும் கூட்டிகிட்டு வந்து சென்டரில் வந்து அந்த வரியாக கூட்டிடுவோம். ஆமாம், குப்பையில் மட்டும் சேர்த்து வச்சுக்கோ. அப்புறம் நம்ம கொண்டே கொட்டினா போதும். இதில் வேறு ஏதோ ஒன்று ஏறி மனுஷ வாழ்க்கைக்கு வேலை எவ்வளோ குறைச்சி செய்கிறோமோ அவ்வளோ நல்லது அம்மி. ஆமாம், குறைச்சி செஞ்சாவா இல்லை, வேலை நல்லா செய்யணும். வேலை செய்கிறது நல்லது. மிஷின் இல்லாமல் இந்த எதுவுமே பண்ண முடியாது மம்மி. ஆமாம், விளக்குறதுக்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. இன்றியமையாயிடுச்சு. இனிமேலாம் வீட்டுக்கு அது இருக்கும், அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. வீட்டுக்கு இப்போ அமெரிக்காலலாம் ரோபோட் சொல்கிறாங்க மம்மி, அதை வாங்கி வச்சுக்கலாமே? அப்படி எது ரோபோட்? நம்ம சொல்கிற வேலை அதுவும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். எல்லார் வீட்டுக்கும் வந்துடும். கடைக்கு போய் வாங்கிட்டுனால வாங்கிட்டு வந்துடுமா? ஆமாம், அது இருந்தால் யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். பேச்சு துணைக்கு அது இருக்கு. ஆமாம், ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஹாயின்னு சொல்லலாம். ஆமாம், வலிக்கிற மம்மி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் வேற யார் சேனல் மம்மி இன்னைக்கு பார்த்தீங்க? அவங்க அப்புறம் அம்மா கைப்பக்குவத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு நகைச்சீட்டு போட்டு ஆரம் வாங்க போகிறாங்க. அன்னைக்கு தான் தங்க வளையல் வாங்கிட்டு இருந்தாப்புல தீபனேஷ் அவங்க அம்மாவும். இப்போ 4 பவுனுக்கு ஆரம் நல்லா போட்டு பார்த்து நல்லா ஆரம் வாங்க போகிறாங்க. யார்? அவங்க அம்மாவுக்கா? அவங்க அம்மாவுக்கு. ஆமாம், சீட்டு போடுறாங்க. எவ்வளோ கட்டுவான்னு தெரியல. மாதம் கட்டி 12 மாதம் கழிச்சு எடுப்பா அவருக்கு. ஆனால் ஆர்டர் கொடுத்துருக்காரு ஆரத்துக்கு. சீட்டு முடிஞ்சிருச்சா? சீட்டு முடிஞ்சு எடுப்பாள். இல்லை ஆர்டர் கொடுத்துருக்கானோ வாங்கிடுவான்னு தானே அர்த்தம். ஆர்டர் கொடுத்துருக்காரு. 4 பவுனில் சீட்டெல்லாம் போட்டால் முடிஞ்சாதான் தருவாள், இடையில எடுத்துக்கலாம். சீட்டெல்லாம் போட்டால் முடிஞ்சாதான் தருவார், இடையில எடுத்துக்க முடியாது. முடிஞ்சாதான் தருவார். சீட்டு போட்டால் நம்ம 1 பவுனுக்கு வாங்கினோம்னா 1.25 பவுன் வாங்கலாம். அப்படி 1 பவுன் வாங்கினா 1.25 பவுன் வாங்கலாம். 1 பவுனுக்குள்ள காசுக்கே 1.25 பவுன் வாங்கலாம். சீட்டு போட்டால் லாபம். வலிக்கு நமக்கு சீட்டு போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்போ இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நகையெல்லாம் எதுக்கு தேவையில்லை. நகையில் இன்வெஸ்ட் பண்ணவே பிடிக்கல. நகையில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் இப்போ வீடு கட்டிட்டோம், மற்ற பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன, ஜுவல்ஸ் வேணுங்கிற அளவு ஓரளவு இருக்கு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஊருக்கு வந்து தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம். நான் எப்படி ஜுவல்ஸ் வாங்கினேன்னா, என்னுடைய கதையை கேட்டிங்கன்னா, ஜுவல்ஸ் நான் வரையில இந்த ஊருக்கு வரையில 10 பவுன் 15 பவுன் வச்சுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணேன்னா, அட்சய திருதிக்கு வாங்கினேன். அதில் வாங்கினேன். அது ஆனால் பணம் எப்படி இருந்தாக்கா, நான் இது வட்டி கொடுத்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நகைக்கு நகைக்கு வந்து வர்றவங்கள்ட்ட நகையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுப்பேன். அவங்க கேட்குறவங்களுக்கு உங்களை பக்கம் பக்கத்தில் நகையை வச்சுக்கிட்டு பணம் கொடுப்பேன். அப்படி எனக்கு நிறைய வந்துச்சு நகையை. அந்த நகைகளை மறுக்க இதுன்னு தான் எனக்கு இப்போ நகை நிறைய வந்துச்சு. அதெல்லாம் பழசெல்லாம் போட்டுட்டு புதுசாக்கிட்டேன். அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கேட்டால் கொடுப்பேன் அவங்களுக்கு.
நகைக்கு கேட்கறவங்களுக்கு. கடைசி அதுக்கு முக்கால்வாசி திருப்பாதுங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பாதுங்க. திருப்பாம இதுதான் எனக்கு நிறைய நகை கையில கிடைச்சிச்சு. அவ்வளோ தோடு, அப்படி மூக்குத்தி தோடு இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் ஆளு காசுல கொண்டு போய் போட்டு அப்புறம் புது நகையா வாங்கினேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நகை சேர்ந்துச்சு. நான் நகை வட்டி கடை மாதிரி கொடுத்து வாங்கினேன் கொஞ்சம். அப்ப இப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்ப வேலைக்கு போகல, வேலைக்கு போகாம இந்த மாதிரி பண்ணேன். அதுலதான் ஓரளவு ஏர்ன் பண்ணேன். அட்சய திருதிக்கு வாங்கினது சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்க. அட்சய திருதிக்கும் வாங்கினேன், அதுவும் வாங்கினேன். ஆனா நம்ம வட்டி கொடுத்து வாங்கினதுல நிறைய நகை. ஒருத்தர் 3 பவுன் என்கிட்ட 6,000 18,000 தான் வாங்கினேன். எத்தனையாவது 2000 இதுல 18,000 தான் வாங்கினேன் 3 பவுனுக்கு. 6,000 3 பவுனுக்கு. அது இன்னைக்கு எங்க வந்து நிக்குது 3 பவுன் பாரு. 3 பவுன் 3 லட்சம். ஆமா, 3 பவுன் 3 லட்சம். அவன்கிட்ட கொடுத்தது நான் 18,000 தான் அன்னைக்கு. அன்னைக்கு அந்த வேல்யூ தான் இருந்துச்சு, நகையோட வேல்யூ. என்கிட்ட கொஞ்சம் கூட தான் வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே. நான் கொஞ்சம் நல்லா தான் கொடுப்பேன். அப்படி இருந்துச்சு. அந்த செயின் எல்லாம் நல்லா புதுசாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் பேங்க்ல அடகுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மீட்கணும். எப்படி மீட்கிறதுன்னு தெரியல. இந்த வீடு கட்டுறதுக்காக வச்சோம். வீடு கட்டி எவ்வளோ வருஷம்? வீடு கட்டி இப்போ 5-6 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா டயத்தில் கட்டினோம்ல. ஆமாம். வீடு ஒரு பெரிய இதுதான். ஆனால் உண்மையில் ஆனால் இப்போ யூடியூப்ஸ் எல்லாம் ஈஸியாக கட்டிடுறாங்க. யூடியூப்ல பார்க்குறவங்கலாம் அது பெரிய கஷ்டம் தான். அது எல்லாரும் முயற்சி பண்ணி கட்டணும். ஆமாம். ரெண்டாவது இத்தனை தொழிலாளர்களையும் ஒன்றா செலுத்தி கட்டணும். ஆனால் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டா ஈஸி தான் வீடு கட்டுறது. இன்ஜினியர் மூலமாக போனால், நம்மளே இன்ஜினியருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கொத்தனார்கிட்ட நம்ம இருந்தோம்னா ஜென்மத்திலையும் எந்திரிச்சே வர முடியாது. அவ்வளோதான். மாற்றி மாற்றி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தால் பார்த்துக்கலாம். அண்ணன் நம்ம சொன்னது கேட்குறாங்க இல்லையே. கரெக்டான ஆள் தான் பிடிக்கணும். கரெக்டான ஆள் தான் எவன் வர்றேன். எல்லாரும் ஏற்றுக்கிறது தான், ஏற்கிறது தான் பார்க்குறாங்க. வலிக்கணுமே. நாளைக்கு எங்கே பிளானிங்? நாளைக்கு எங்கேயும் பிளானிங் இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பருப்பு போட்டு ஏதாவது பண்ணணும். பருப்பும் பண்ணணும். காலையில் தோசை ஊற்றிட்டு நாளைக்கு மாவு ஆட்டணும். தீர்ந்து போச்சா? 5 நாள் தான் வருதா இப்போ? ஆமாம். திங்கள்னு தானே ஆட்டினீங்க இல்லையா? மாவு லாஸ்ட்டாக திங்கள் தானே ஆட்டினீங்க? ஆமாம், திங்கக்கிழமை நேரம் தானே, ஞாபகம் இல்லை. ஆனால் இனிமேல் இந்த மளிகை கடை போகும்போது எல்லாம் இந்த இதெல்லாம் வாங்கணும். கம்பு இந்த மாதிரி இந்த தானியங்கள்லாம் வாங்கணும். நவதானியங்கள் இல்லை, அது நவதானியங்கள் வேற. பயிறு அதெல்லாம் சாப்பிட்டா நல்லதான். முளைக்கட்டி, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, இன்னும் என்னமோ அதெல்லாம் நைட்டு ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு அது காலையில சாப்பிட்டா அவ்வளவு இதுவா இருக்குமா, வயிறுக்கு ஃபுல்ஃபீலாக இருக்குமா, நல்ல எனர்ஜெட்டிக்கா. உனக்கு இந்த எனர்ஜி இறங்குது இதுன்னு போய் பேட்டரி லோவாகுதுங்கிறீல்ல, அந்த பேட்டரி லோவாகாதான். அதனாலதான் தேனம் கொண்டக்கடலை கொடுப்பாங்க. ஆமா, கொண்டக்கடலை கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு. காம்ப்ளானை போட்டு கொடுத்து கொண்டக்கடலை கொடுத்துருவா. காம்ப்ளான் கொண்டக்கடலை அப்படி காலையில சாப்பிட்டா பசி. அதெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது. சும்மா கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் பாசிப்பயிறு, வேற தானியங்கள் என்ன அந்த தானியங்கள்லாம் சேர்த்துக்கணும். அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க கொண்டக்கடலை ஃபுல்லா நல்லா நிறைய ஊற வச்சு அவிச்சு தாளிச்சு அதை பிள்ளைகளுக்கு கிண்ணியில வச்சு சாப்பிடுவாங்க. அது வேன் வந்து நிற்கும். அது வாய்க்குள்ள மெல்லவும் முடியாது, திங்கவும் முடியாம ஓடுங்க பாவம். அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தானே இருக்கும். கொண்டக்கடலை எல்லாம் காலையில சாப்பிட ஸ்மூத்தாவெல்லாம் போகாதுல்ல. அது வேன், ஸ்கூல் வேன் வந்துடும், அவசரமா போகுங்க. காம்ப்ளைனை மட்டும் குடிச்சிட்டு. இட்லி கஞ்சி சோறுனா அது ஒரு மாதிரி சாப்பிடுற மாதிரி இருக்கும், பிச்சு. இது கொண்டக்கடலாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தானே இருக்கும். அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேணா எடுக்கலாம். பாசிப்பயிறு தாளிச்சு கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம். பாசிப்பயிறு பச்சையா இருக்குமே.
கேரளாவில் பாசிப்பயிரை போட்டு பாயசம் வைப்பாங்க. பாசிப்பயிரை வறுத்துட்டு என்னமோ எப்படி பண்ணுறதுல நல்லா இருக்கும். அது ஒரு பாயசம் சொல்லுவாங்க, பிரதமையோ என்னமோ சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். ஓணத்தன்னைக்கு அவங்க அத்தனை வெரைட்டி பண்ணுவாங்க. ஓணத்தன்னைக்கு காய்கறி பாயசமே 2-3 வெரைட்டி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓணம் தான் பயங்கர பெருசா இருக்கும். காய்கறியும் எல்லாம் ரொம்ப எத்தனை காய்கறி பண்ணுவாங்கிற கேரளியன்ஸ். எதுக்கு மேம் ஓணம் கொண்டாடுறாங்க? ஓணம்னா என்ன? ஓணம் நம்ம தீபாவளிக்கு தவிர அசுரனை கொண்ட மாதிரி தான் ஓணம்னு. ஓணம் யாரோ ஒரு நரகாசுரன் இருந்தாரா, அவரை கொன்ன நாள் தான் அந்த 10 நாள் அத்தத்துலேருந்து. அத்தம் 10 நாளைக்கு முன்னாடி அத்தம்னு சொல்லி வைப்பாங்க. அன்னைக்கு இது பூவாலே கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு பூவாலே சொல்லி அலங்கரிச்சு எல்லார் வாசல்லையும் பூ அப்படியே இதுவா இருக்கும், அலங்காரம் பண்ணிருக்கும் கோலத்துல. அங்கெல்லாம் அந்த 10 நாள் மட்டும்தான் கோலம் போடுவாங்க கேரளியன்ஸ். அதுக்கப்புறம் கோலம் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோலம் போட மாட்டாங்க அவங்க. நம்மள மாதிரி இந்த மாவுல கோலம் போடுறதெல்லாம் இல்ல, இந்த பூவாலே கோலம் போடுறது. இப்போ நம்ம வரைஞ்சிட்டு அது மேல பூவை அலங்காரம் பண்றது, அப்படிதான் வைப்பாரு. அது பூ பறந்துடாது, பூ மேய்ச்சிட்டு போனா எப்படி மம்மி? மிதிக்காம தான் போகணும். அது என்ன இந்த தும்பப்பூ, இந்த சின்ன சின்ன பூக்களா இருக்கு பாரு, அந்த மாதிரி பூக்களோட இதழ்களை எடுத்து ஆமா, பூக்களோட இதழ்கள் எடுத்து தும்பப்பூ அதுகளுடைய அழகா இருக்கும். கேரளால அந்த 10 நாள் அத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 10 நாள் அத்தத்துல இருந்து ஒரு 10 நாள்ல போகணும். அந்த 10 நாள் லீவ் விடுவாங்க ஸ்கூல்ல. அது ஒரு நாளும் என்னென்ன பண்ணுவாங்க? ஒரு நாளும் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைலாம் நல்லா நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விளையாடுங்க. எல்லாம் ஒரு இதுல இருக்கவங்கலாம் விளையாடுங்க, எல்லாம் ஜாலியா இருக்குங்க. சாமி விதவிதமா கும்பிடுவாளா? சாமி தான் என்ன கும்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓணத்தன்னைக்கு என்ன கும்பிடுவாங்கன்னு தெரியல. ட்ரெஸ் புதுசு போடுவாங்களா? ஓணத்தன்னைக்கு ட்ரெஸ் புதுசு போடுவாங்களா? ட்ரெஸ் புதுசு போடுவாங்க. சாப்பாடு நல்லா செய்வாங்க. சாப்பாடு சூப்பரா பண்ணுவாங்க. மதிய சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும். காலையில எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டிக்குவாங்களா? அதுவும் தெரியல. காலையில இட்லி கடலைக்கறியா தான் இருக்கும். இட்லி கடலைக்கறி தான் உந்து. நம்மள மாதிரி சாம்பார் சட்னி எல்லாம் வைக்க மாட்டாங்க, கடலைக்கறி இட்லி. அப்புறம் சட்னியே வைக்க மாட்டாங்களா? சட்னியே வைக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க கடையில எல்லாம் போனா சட்னி தானே, தனி டேஸ்ட் இருக்கு, சட்னி வைங்கன்னு சொல்றோம். ஆனா அங்க சட்னியே கிடையாது, இட்லி கடலைக்கறி. இதே கடலை குழம்பு நம்ம வைக்கிறோம்ல இங்க, கொண்டக்கடலை குழம்பு, அது கடலைக்கறிங்கிறாரு. அது தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டாங்க. கடலையை வேக வச்சு தக்காளி வெங்காயம் போட்டு அதை புளியை ஊற்றி குழம்பாட்டம் வச்சு அதுதான் இட்லிக்கு தொட்டுக்கிறது. இங்க நம்ம இட்லிக்கு சூப்பரா, அந்த காலத்துல எல்லாம் இட்லிக்கு கோழி குழம்பு இல்லைன்னா கறி குழம்பு. இப்பதான் நம்ம அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. சூப்பரா இருக்கும் இட்லிக்கு கறி குழம்பு கோழி குழம்புலாம் சமைச்சு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இட்லி சுட சுட. இப்பதான் அது கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இப்ப யாரும் ரொம்ப எடுக்கிறது இல்லை அதெல்லாம். அவங்க கேரளா மட்டன் நிறைய எடுப்பாங்க. மட்டனை விட மீன் தான் எடுப்பாங்க. மட்டன் எடுத்து எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. நம்ம ஆளுக்கு போயிருக்கவங்க தான் இங்க மட்டன் எடுப்பாங்க. அவங்க மட்டன் எடுத்து எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. மீன் நல்லா எடுப்பாங்க. கோழி, நாட்டுக்கோழி சூப்பரா வாசமா குழம்பு வைப்பாங்க. அப்படி தேங்காய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சு ஊத்தி அங்கே வச்சானா இங்கே வாசம் அடிக்கும் குழம்பு. அப்படி வைப்பாங்க. ஆனா அது எலும்பா தானே இருக்கும் நாட்டுக்கோழி. தெரியல, நாட்டுக்கோழி குழம்பு தான் வைப்பாங்க. அங்கே பாய்லர் கோழி எல்லாம் இருக்காது. அப்ப நாட்டுக்கோழி தான் அவங்க வீட்டுல வளர்க்கறதே வைக்கிறதே. அதே இதுன்னு யாரும் வந்துட்டாங்கன்னா அதே சூப்பரா குழம்பு வைப்பாங்க. நல்ல ஒரு பெரிய சட்டி 2 கோழியை வெட்டி போட்டு நல்ல பெரிய சட்டியில குழம்பு வைப்பாங்க. நல்லா இருக்கும் வாசம். அங்கே வச்சானா இங்கே வாசம் அடிக்கும். மட்டன் ஷாப்லாம் இங்கே இருக்காதா? தெரியல, மட்டன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம எடுப்போம். ஆயா வீட்டுல எல்லாம் மட்டன் எடுப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் மட்டன் எடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. கோழி வைப்பாங்க. மீன் டெய்லி மீன்காரி வந்துடுவேன். அப்படியா? ஆமா, மீன்காரி சைக்கிள்ல கொண்டாந்துருவேன். சைக்கிள் தான் இப்ப, சைக்கிள்ல கொண்டாந்துருவாங்க. டெய்லி மீன் வாங்கிடுவாங்க. மீன் என்ன பச்சையா சுட்டு கூட சாப்பிடுவாங்க. இந்த அடுப்பு எரியறதுல சுட்டு மீனை வாங்கி அதுல உப்பு மிளகா தடவி சுட்டுட்டு கூட சாப்பிடுவாங்க. நம்ம இங்க பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி. ஆமா, அங்க மீன் ஈஸியா சாப்பிடுவாங்க. அங்க கடல் நிறைய இருக்கா மம்மி? கடையா? கடல் கடல்
தெரியல, அது திருவனந்தபுரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் கடை. ட்ரிவாண்ட்ரத்தில். துறைமுகமாக இருக்காங்க. ஆனால் பயங்கர போர். ஆனால் கேரளா இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ நல்லா இருக்குமா? இப்போ எல்லா ஏரியாவுமே டெவலப்மெண்ட் தான். அப்போல்லாம் போர்னா போர், அப்படி ஒரு போர். டைம் அவ்வளவு இருக்கும் மிச்சம். இங்கெல்லாம் சத்த நேரம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தா டைம் பத்தலை. நம்ம தமிழ்நாடெல்லாம் காலையில் கண்ணை திறந்துட்டு சத்த நேரம் மூணுனா மதியம் வந்துடுது. மதியம் கொஞ்சம் கண்ணை லேசாக மூடணும்னா சாயந்தரம் நைட்டு வந்துடுது. அப்படி வந்துடுது. அங்கேயெல்லாம் அப்படி இல்லை, அப்படி பிடிச்சி தள்ளணும் புழுத. பிடிச்சி தள்ளினா கூட போகாது. வடிவேல ஒரு படத்துல திருட போயிட்டு இருங்க நல்ல நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு காலையில விடிய வரைக்கும் வந்த இது ஒன்றும் இல்லை. அதுமாரி. ஆனால் அது ஒரு வாழ்க்கை. அதுலேயும் இருந்தாலே நம்மளுக்கு அது பெரிய விஷயம். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை ஊற்றணும். கொஞ்சம் அந்த சாதம் இருக்குது, கொஞ்சம் தோசை ஊற்றணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் வச்ச புலவு சாதம் இங்கே பாருங்க அப்படியே இருக்குது, மீதி இருக்குது. அப்படியே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒத்தொத்தியா ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ அவனுக்கு சாப்பிட்ற டின்னர், நைட்டு டின்னர். முட்டை, அதுக்கு தொட்டுக்க முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர். நான் 4 தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ஒத்து வருதோ என்னமோ, எனக்கு ஏற்கனவே வயிறுலாம் என்னமோ இருக்கனால தோசை 2 சுட்டு சாப்பிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.